ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஒரு பெண்மணிக்கு குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதனால் தன்னோட பிரச்சனைக்கு ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு ஒரு ஜோசியரை பார்க்க போயிருக்கா. அந்த ஜோசியர், உன் பிரச்சனை தீரணும்னா நீ சகஸ்ர போஜனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அந்த பெண்மணி பரம ஏழை. சகஸ்ர போஜனம் பண்ணுற அளவுக்கு அவளுக்கு வசதி இல்லை. என்ன பண்ணுறது என்று தெரியாமல் பெரியவாளை தேடி வந்தார். சாமி, என் கணவர் வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அதனால் அவரால் வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியலை. என் பையனுக்கு வேலை இல்லை. கல்யாண வயசிலே வீட்டிலே பொண்ணு இருக்கா. அவளை எப்படி கரை சேர்க்கிறதுன்னு தெரியலை. ராத்திரி நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாளாச்சு சாமி. என் கணவரோட ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஜோசியர்கிட்டே போனா சகஸ்ர போஜனம் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறா. எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை பெரியவா, நீங்கள் தான் வழிகாட்டணும் என்று சொன்னாள். அந்த நேரத்திலே மகா பெரியவா அந்த பெண்மணியிடம் கனிவோடு சில வார்த்தைகள் பேசினார். ஏம்மா, வாழ்க்கை இப்படியே போய்டும்னு நினச்சிட்டியா? வாழ்க்கைங்கிறது ஒரு சக்கரம் மாதிரி. அது ஒரு இடத்திலே நிற்காது. இப்போதைக்கு உன் வாழ்க்கை சக்கரம் கீழ்ப்பக்கமாக சுற்றி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாளில் மேல் நோக்கி சுழலும். அதுதான் விதி. அப்போ உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும். கடவுளோட அருளும் கிடைக்கும். உன் மகனை வேலை தேடுவதையும் நிறுத்த சொல்லாதே. தேடிக்கொண்டே இருக்க சொல்லு. நல்ல வேலையாக கிடைக்கும். உன் மகளுக்கு நல்ல வரன் வந்து சேரும். நான் ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். தினமும் உன் கணவரை விஷ்ணு சகஸ்ரநாமம் படிக்கச் சொல்லு. அது மூலியமா உடம்பு சரியாகும், செல்வங்களும் வந்து சேரும். அதே மாதிரி 1000 பேரை உட்கார வச்சு சாப்பாடு போட்டாத்தான் சகஸ்ர போஜனம்னு அர்த்தமில்லை. 1000 உயிரோட பசியை போக்கினாலும் அது சகஸ்ர போஜனம்தான். வீட்டிலே இருக்கிற அரிசி குருணியை ஒரு கைப்பிடி எடுத்து பக்கத்தில் இருக்கிற எறும்பு புத்திலே போடு. குறைஞ்சது 1000 எறும்புகளாவது அந்த அரிசி குருணியை சாப்பிடும். சகஸ்ர போஜனம் பண்ணின புண்ணியம் உனக்கு வந்துடும். காமாட்சியோட அருளாலே இனிமேல் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். உனக்காக நான் காமாட்சிகிட்டே பிரார்த்தனை பண்ணுறேன். அந்த பெண்மணியோட கண்களிலே தாரை தாரையாக கண்ணீர் வழிஞ்சது. எவ்வளவு எளிமையான பரிகாரம் சொல்லியிருக்கார். அந்த கருணை கடலோட அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கணும். இந்த உலகத்திலே எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.